தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகளின் விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தருடைய குடும்ப வரவு செலவுல நேரடியா தாக்கத்தை ஏற்படுத்துற 2 மிக முக்கியமான அரசாங்க அறிவிப்புகளை பத்தி ஆழமா பார்க்க போறோம். முதல்ல சமையல் எரிவாயு, அதாவது நம்ம கேஸ் சிலிண்டர் விநியோகத்துல வந்திருக்கிற புதிய கட்டுப்பாடுகள் என்ன, அது ஏன் வந்ததுங்கிற முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவதா, சமூக வலைதளங்கள்ல ரொம்ப வேகமா பரவிட்டு வர்ற 5000 ரூபாய் அரசு உதவித்தொகை செய்தி உண்மையா இல்லையாங்கிற பின்னணிய முழுசா ஆராய போறோம். இந்த 2 விஷயங்களை பத்தியும் ஒரு தெளிவான புரிதல் நமக்கு ரொம்பவே அவசியம். வாங்க விரிவாக பார்க்கலாம். இந்த முழுமையான அலசல்ல நாம எதெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல கேஸ் சிலிண்டர் விநியோகத்தோட தற்போதைய நிலவரம் என்ன, அதுக்கான காரணங்கள் என்னன்னு பார்ப்போம். அடுத்து 5000 ரூபாய் நிதி உதவி செய்தி எங்கிருந்து வந்தது, அது உண்மையில யாருக்கானதுங்கிறத தெளிவுபடுத்துவோம். அதுக்கப்புறமா தமிழ்நாட்டு நிதி உதவி திட்டத்துக்கும் புதுச்சேரி திட்டத்துக்கும் என்னென்ன முக்கியமான வித்தியாசங்கள் இருக்குன்னு ஒப்பிட்டு பார்க்கலாம். கடைசியா இந்த மாதிரி எந்த ஒரு அரசு நலத்திட்ட உதவியையும் நாம எந்த தடையும் இல்லாம வாங்குறதுக்கு நம்ம கிட்ட என்னென்ன விஷயங்கள் சரியா இருக்கணும்னு சில முக்கிய ஆலோசனைகளையும் பார்க்கவிருக்கிறோம். சரி, நம்ம இப்போ முக்கிய அறிவிப்புக்குள்ள போகலாம். இது நம்ம எல்லாருடைய சமையலறையோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். சமையல் எரிவாயு சிலிண்டர் முன்பதிவு மற்றும் விநியோகம் தொடர்பா எண்ணெய் நிறுவனங்கள் சில புதிய கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. அது என்னென்ன கட்டுப்பாடுகள், அதுக்கு உண்மையான காரணம் என்னங்கிறத இப்போ விரிவா பார்க்கலாம். இதுல நாம எல்லாரும் முதல்லயே தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இப்போதைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த விநியோக கட்டுப்பாடு ஹோட்டல், டீ கடை, இந்த மாதிரி தொழில் நிறுவனங்கள்ல பயன்படுத்துற 19 கிலோ எடை கொண்ட கமர்ஷியல் சிலிண்டர்களுக்கு மட்டும்தான். நாம வீடுகள்ல பயன்படுத்துற 14 கிலோ சிவப்பு சிலிண்டர்களுக்கு இப்போதைக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு எண்ணெய் நிறுவனங்கள் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. அதனால வீட்டு உபயோக சிலிண்டர் பயன்படுத்துறவங்க இத பத்தி எந்த விதமான அச்சமும் பட தேவையில்லை. அப்போ எதுக்காக இந்த தட்டுப்பாடு, எதுக்காக இந்த கட்டுப்பாடுன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முக்கிய காரணம் சர்வதேச அளவுல நிலவி வர்ற அரசியல் மற்றும் போர் பதற்றம் தான். குறிப்பா சொல்லணும்னா, மத்திய கிழக்கு பகுதியில அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போன்ற நாடுகளுக்கு இடையில இருக்கிற பதட்டமான சூழல் சர்வதேச எரிவாயு விநியோகத்தை பாதிச்சிருக்கு. இதனால எரிவாயுவை இறக்குமதி செய்யறதுலயும் அதை நாடு முழுக்க கொண்டு போய் சேர்க்கறதுலயும் சில சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கு. அதோட விளைவுதான் இப்போ நாம பாக்குற இந்த தட்டுப்பாடு. இந்த சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்காக பெட்ரோலியம் நிறுவனங்கள் ஒரு புதிய விதியை கொண்டு வந்திருக்காங்க. அதன்படி இனிமே ஒரு வணிக சிலிண்டரை முன்பதிவு செஞ்சா அடுத்த சிலிண்டரை முன்பதிவு செய்யறதுக்கு குறைஞ்சது 25 நாட்கள் இடைவெளி இருக்கணும். கையிருப்புல இருக்கிற சிலிண்டர்கள் எல்லாருக்கும் சமமா கிடைக்கணும், பதுக்கல்ல தடுக்கணுங்கிற நோக்கத்துல தான் இந்த விதிமுறை இப்ப அமலுக்கு வந்திருக்கு. இந்த தட்டுப்பாடு நிலவர நேரத்துல கையிருப்புல இருக்கிற வணிக சிலிண்டர்களை ரொம்ப அத்தியாவசியமான சேவைகளுக்கு வழங்குறதுல முன்னுரிமை அளிக்கப்படும்னு எண்ணெய் நிறுவனங்கள் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில மருத்துவமனைகள், பள்ளி கல்லூரிகள் மாதிரியான கல்வி நிறுவனங்கள், அதோட விடுதிகள், அப்புறம் பொதுமக்களோட உணவு தேவையை பூர்த்தி செய்யற உணவகங்கள், இதுக்கெல்லாம் சிலிண்டர் விநியோகத்துல முதல் முன்னுரிமை வழங்கப்படும். அதே நேரத்துல அதிகாரிகள் ஒரு முக்கியமான எச்சரிக்கையும் கொடுத்திருக்காங்க. வணிக சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறதுனால சில வியாபாரிகள் சட்டவிரோதமா வீட்டு உபயோக சிலிண்டர்களை வாங்கி பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அப்படி நடந்தா அது நேரடியா வீடுகளுக்கான சிலிண்டர் விநியோகத்தை பாதிக்கும். இதனால அடுத்த 10 to 20 நாட்களுக்குள்ள வீட்டு உபயோக சிலிண்டர்களுக்கும் தட்டுப்பாடு ஏற்படலாம், அல்லது முன்பதிவு செஞ்ச சிலிண்டர் வீட்டுக்கு வர்றதுக்கு தாமதமாகலான்னு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா நாம 2வது முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். கடந்த சில நாட்களா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்னு சமூக வலைதளங்கள்ல ஒரு செய்தி ரொம்ப வேகமா பரவிட்டு இருக்கு. அது என்னன்னா, அரசு சார்பில் ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் 5000 ரூபாய் நிதி உதவி நேரடியா வங்கி கணக்குல செலுத்தப்பட இருக்குங்கிற செய்திதான். இந்த செய்தியோட பின்னணி என்ன, இதுல உண்மை எவ்வளவு இருக்குங்கிறத இப்போ தெளிவா பார்க்கலாம். இந்த செய்தியை பார்த்த உடனே நம்ம எல்லாருடைய மனசுலயும் வர்ற முதல் கேள்வி இதுதான். இந்த 5000 ரூபாய் நிதி உதவி திட்டம் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கானதா? இது தமிழக அரசு அறிவிச்ச ஒரு புதிய திட்டமா? இது யாருக்கெல்லாம் கிடைக்கும்? உங்களுடைய இந்த கேள்விக்கான நேரடியான மற்றும் தெளிவான பதில் இல்லை. சமூக வலைதளங்கள்ல பரவுற இந்த 5000 ரூபாய் நிதியுதவி அறிவிப்பு தமிழ்நாட்டுக்கானது கிடையாது. இது நம்ம பக்கத்து மாநிலமான புதுச்சேரி யூனியன் பிரதேச அரசு அங்கே இருக்கிற தகுதியான பயனாளிகளுக்காக அறிவிச்ச ஒரு திட்டம். அப்போ ஏன் இந்த குழப்பம் வந்ததுன்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா தமிழ்நாட்டிலையும் புதுச்சேரியிலையும் மகளிர்கார உரிமை தொகை திட்டங்கள் நடைமுறையில இருக்கு. அதனாலதான் இந்த குழப்பம். தமிழ்நாட்டில் இருக்கிற கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கும் புதுச்சேரியில இப்ப அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த நிதியுதவிக்கும் என்ன அடிப்படை வித்தியாசம்னு நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டாலே போதும், எல்லா குழப்பமும் தீர்ந்துடும். வாங்க இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கலாம்.
இந்த ஒப்பீட்டு அட்டவணையை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். பாருங்க, தமிழ்நாட்டுல தகுதியுள்ள 1,31,00,000 குடும்ப தலைவிகளுக்கு மாசம் 1000 ரூபாய் வழங்கப்படுது. ஆனா புதுச்சேரியில வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற சுமார் 63,000 குடும்ப தலைவிகளுக்கு மாசம் 2,500 ரூபாய் தராங்க. இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வர்றதால 2 மாசத்துக்கான தொகைய, அதாவது 2,500 கூட்டல் 2,500 ஆக மொத்தம் 5,000 ரூபாய ஒரே தவணையில முன்பணமா கொடுக்க புதுச்சேரி அரசு அறிவிச்சிருக்கு. இது ஒரு புது திட்டம் இல்ல, வழக்கமா வர்ற பணத்தோட முன்பணம், அவ்வளவுதான். புதுச்சேரி அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பிலேயே இந்த விஷயம் மிக தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் 63,000 குடும்பத் தலைவிகள் இந்த நிதி உதவியை பெற உள்ளனர் அப்படின்னு அந்த அறிவிப்பு சொல்லுது. இதுல இந்த 5,000 ரூபாய் உதவித்தொகை புதுச்சேரியில இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பயனாளிகளுக்கு மட்டும்தானே உறுதியாகுது. ஆக இந்த மாதிரி செய்திகளால நாம குழப்பம் அடையாம அரசாங்கம் கொடுக்கிற எந்த நிதி உதவியா இருந்தாலும் சரி, அது இப்போ வந்தாலும் சரி, எதிர்காலத்துல வந்தாலும் சரி, எந்த தாமதமும் இல்லாம நமக்கு வந்து சேர்றத எப்படி நாம உறுதி செஞ்சுக்கிறது, அதுக்கு நாம செய்ய வேண்டிய சில எளிய ஆனா ரொம்ப அவசியமான நடவடிக்கைகள் என்னென்னங்கிறத இப்ப பார்க்கலாம். அரசாங்கத்தோட நலத்திட்டங்கள் எல்லாமே இப்போ நேரடி பணப்பரிமாற்றம், அதாவது டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் மூலமா தான் வழங்கப்படுது. அதனால உங்க பேங்க் அக்கவுண்டோட ஆதார் நம்பரை இணைச்சு வைக்கிறது ரொம்ப கட்டாயம். அதே மாதிரி உங்க ஆதார், பான் கார்டு, பேங்க் அக்கவுண்ட் இது எல்லாத்துக்கும் ஒரே மொபைல் நம்பரை கொடுத்திருக்கிறது ரொம்ப முக்கியம். அப்போதான் தகவல்கள் சரியா வந்து சேரும். இது போக பேங்க் அக்கவுண்ட்ல மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்றதும், முடிஞ்ச வரைக்கும் அரசு உதவித்தொகை வாங்க தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள்ல அக்கவுண்ட் வச்சுக்கிறதும் நல்லது. நீங்க இந்த விவரங்களை எல்லாத்தையும் சரியா பராமரிச்சீங்கன்னா அரசாங்கம் அறிவிக்கிற எந்த நிதியா இருந்தாலும் அது அறிவிக்கப்பட்ட தேதியில நேரடியா உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கே வந்து சேர்ந்துடும். பணம் உங்க அக்கவுண்ட்டுக்கு வந்ததும் அரசாங்கம் சார்பில் உங்க பதிவு செஞ்ச மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வரும். இத வச்சு பணம் வந்ததை நீங்க உடனடியா உறுதி செஞ்சுக்கலாம். இதனால தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் தவிர்க்கப்படும். இதுவரைக்கும் நம்ம பார்த்த இந்த 2 முக்கியமான அறிவிப்புகள்ல இருந்தும் நாம ஞாபகத்துல வச்சுக்க வேண்டிய முக்கிய தகவல்களை ஒரு தடவை வேகமா தொகுத்து பார்த்துடலாம். சுருக்கமா சொல்லணும்னா 3 விஷயம்தான். 1, கேஸ் சிலிண்டர் சம்பந்தமான புதிய 25 நாள் முன்பதிவு விதிமுறை இப்போதைக்கு கமர்ஷியல் சிலிண்டர்களுக்கு மட்டும்தான், வீட்டு உபயோகத்துக்கு கிடையாது. 2, சமூக வலைதளங்கள்ல பரவுற 5,000 ரூபாய் நிதி உதவி அறிவிப்பு புதுச்சேரியைச் சேர்ந்த வறுமை கோட்டுக்கு கீழுள்ள 63,000 பெண்களுக்கானது, தமிழ்நாட்டுக்கு இல்ல. 3, எதிர்காலத்துல எந்த ஒரு அரசு உதவியையும் நாம பிரச்சனை இல்லாம பெற நாம பேங்க் அக்கவுண்ட் விவரங்களை ஆதார் எண்ணோட இணைச்சு சரியா வச்சுக்கிறது ரொம்பவே அவசியம். இறுதியா இந்த நிகழ்வுகள் எல்லாம் நம்ம முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வியை வைக்குது. இந்த மாதிரி அரசு திட்டங்கள்ல வர்ற மாற்றங்களும் சர்வதேச காரணங்களால விநியோகத்துல ஏற்படுற சிக்கல்களும் வர்ற மாதங்கள்ல நம்ம ஒவ்வொருத்தருடைய குடும்ப பட்ஜெட்ல எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நாம யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கேத்த மாதிரி நம்ம நிதி திட்டமிடலை வகுத்துக்கிறது காலத்தோட கட்டாயமாகுது. இந்த மாதிரி ரேஷன் கார்டு அப்டேட்ஸ், கவர்மெண்ட் ஸ்கீம் நியூஸ்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தமிழ் பேசும் அனைவருக்கும் நன்றி.